தமிழை என்னுயிர் என்பேன். மாங்குயில் கூவும் நாளில், மழை சரம் தொடுக்கும் நாளில், பூங்கரமசைத்து வேனில் பூப்பந்தல் போடும் நாளில், தாங்கரும் மகிழ்ச்சி வெள்ளம் தாவிட, கோவை மக்களை மகிழ்விக்க 5வது நிகழ்வாக கோவை நகைச்சுவை சங்கம் மற்றும் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் இணைந்து வழங்கும் வாங்க சிரிக்கலாம் நிகழ்வு இப்போது இனிதே தொடங்கவிருக்கிறது. விழாவின் முதல் நிகழ்வாக சான்றோர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு. இவ்வினிய விழாவுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொடுக்க வருகை தந்துள்ள யாகோகோ சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள விஜய பதிப்பக நிறுவனர் வேலாயுதம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிக்கனமில்லாமல் சிரிக்க வைக்க வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் கவிஞர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அரங்கத்தில் இருக்கும் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தங்களுடைய அலைபேசிகளை அமைதிப்படுத்தினால் இவ்விழா இனிதே நடைபெற தங்களது மேலான ஒத்துழைப்பை நல்குவதற்கு ஏதுவாக இருக்கும் கனிவோடு வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய அலைபேசிகளை அமைதிப்படுத்தி விழா இனிதே நடைபெற உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நாங்கள் விரும்புகிறோம். நன்கொடைதாரர்களாக விளம்பரதாரர்களாக லட்சுமி செராமிக்ஸ், ஐயப்பா நெய், விக்கு ஹாஸ்பிட்டல், போத்தீஸ், ஜேஜே பிரீமியம் டீ, அகரம் டயக்னாஸ்டிக்ஸ், ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம், கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டிவி ஆகியோர் இணைந்துள்ளார்கள். இந்த இனிய நிகழ்வினுடைய தொடக்கமாக
தமிழுக்கு வாழ்த்து, தமிழ்த்தாய் வாழ்த்து. வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற விஜயா பதிப்பக நிறுவனர் வேலாயுதம் ஐயா அவர்கள் கோவை நகரை சுற்றி 15 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதிகளில் புத்தக விற்பனையை அதிகரித்து பின் நாளடைவில் அதை தொலைதூர பகுதிகளுக்கும் விரிவாக்கி தொலைபேசியில் புத்தகம் கேட்பவர்களுக்கும் நேரடியாக சென்று வழங்கி தபால் செலவு இல்லாமல் புத்தகம் அனுப்பி மக்கள் கூடும் இடங்களில் புத்தகங்களை காட்சிப்படுத்தி வாசிப்பை சுவாசமாக்கியவர் ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்மிடையே வருகை தந்து சிக்கனமில்லாமல் சிரிப்போம் என்ற தலைப்பிலே உரையாற்றவிருக்கின்ற கவிஞர் அருள் பிரகாஷ் அவர்கள் புரசைவாக்கத்தில் உள்ள ELM பெப்ரிசியஸ் மேல்நிலைப் பள்ளியில் படித்து அதே பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார். வானொலி அறிவிப்பாளர், தொலைக்காட்சி நாடக ஆசிரியர், நூலாசிரியர், கவிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர். மாணவ பருவத்திலேயே ரஷ்ய தூதரகத்தில் புஷ்கின் இலக்கிய பேரவை நடத்திய வறுமையை ஒழிப்போம் என்ற தலைப்பிலே நடைபெற்ற சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். உலக கிறித்துவ தமிழ் மாநாடு நடத்திய புதுக்கவிதை போட்டியில் தேம்பாவணியுடைய ஒரு பகுதியை புதுக்கவிதையாக மாற்றி அப்போதைய நிதியமைச்சர் மாண்புமிகு நெடுஞ்செழியன் அவர்களிடம் விருது பெற்றவர். அரும்பு பதிப்பகம் வெளியிட்ட ஆயுத எழுத்து என்னும் இவருடைய கவிதை நூலுக்காக கவிப்பேரரசு வைரமுத்து, கவிவேந்தர் மு. மேத்தா, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஆகியோரால் பெரிதும் பாராட்டப்பட்டு அணிந்துரை வழங்கப்பட்டவர். பேராசிரியர் சாலமன் பாப்பையா, திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், சுகி சிவம், கவிஞர் அப்துல் காதர் போன்ற தமிழறிஞர்களோடு இணைந்து தமிழகத்தின் தலைசிறந்த ஊடகங்களில் பங்கேற்கின்ற சிறப்புக்குரியவர் ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த இனிய நிகழ்வுக்கு டைட்டில் ஸ்பான்சராக பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் மற்றும் இணைந்து வழங்குவோராக லட்சுமி செராமிக்ஸ், ஐயப்பா நெய், விகு ஹாஸ்பிட்டல், போத்தீஸ், JJ பிரீமியம் டீ, அகரம் டயக்னாஸ்டிக்ஸ், ரேடியோ பார்ட்னர் ஹலோ FM, கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டிவி ஆகியோரையும் இந்நேரத்திலே வருக வருக என கோவை நகைச்சுவை சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள குடும்பத்தார்கள், நண்பர்கள், பார்வையாளர்கள், ஊடக நண்பர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நன்கொடைதாரர் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு இப்போது நம்முடைய மரியாதைக்குரிய யாகோகோ சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு கோவை நகைச்சுவை சங்கத்தின் சார்பாக தலைவர் குருசுவாமி அவர்கள் நினைவு பரிசினை இப்போது வழங்குவார். விஜயா பதிப்பக நிறுவனர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு கோவை நகைச்சுவை சங்கம் சார்பாக உதவி தலைவர் கோபிநாத் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். கவிஞர் அருள் பிரகாஷ் அவர்களுக்கு கோவை நகைச்சுவை சங்கம் சார்பாக துணைத் தலைவர் தினேஷ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்.
நன்கொடைதாரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு இப்போது. நம்முடைய மரியாதைக்குரிய சிறப்பு அழைப்பாளர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டைட்டில் ஸ்பான்சர் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ், லட்சுமி செராமிக்ஸ், ஐயப்பா நெய், விகு ஹாஸ்பிட்டல், போத்தீஸ், ஜேஜே பிரீமியம் டீ, அகரம் டயக்னாஸ்டிக்ஸ், ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம் அண்ட் கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டிவி. இந்த நிறுவனங்களின் சார்பாக எவராவது வருகை தந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கிங் டிவி. வலதுகை வழங்குவது இடக்கைக்கு தெரியாத வள்ளல் பெருமக்கள் நிறைந்த கோவை என்பதனாலே இங்கே வழங்கியோர்கள் வரவில்லை. பரிபூர்ணாஸ் சார்பாக ஐயா அவர்கள் இப்போது நினைவு பரிசினை பெற்றுக்கொள்கிறார். நன்றி ஐயா. தலைமை உரை நம்முடைய மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினர், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அலுமினி அசோசியேஷன் பாஸ்ட் பிரசிடென்ட், கோவை நன்னெறி கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹானரபிள் செக்ரட்டரி, member in advisory board of few engineering colleges and polytechnics in Coimbatore, மரியாதைக்குரிய ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாய்விட்டு சிரிப்பதற்காக கூடியிருக்கிறோம். இந்த கொரோனாவின் காரணமாக 3 ஆண்டுகள் முகமூடி அணிந்து கொண்டு பார்த்தாலே சிரிக்கிறார்களா, அழுகிறார்களா, வருத்தப்படுகிறார்களா என்று எதுவும் தெரியாமல் முகமூடி வாழ்க்கை. எங்காவது சாப்பிட போனால் கூட வடையை கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுட்டு உடனே மூடிக்குவாங்க, அசை போட்டு கொண்டு இருப்பார்கள், அப்புறம் எடுப்பாங்க. ஏன்னா அந்த வகையில் கொரோனா வந்து விடுவோம் என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கிளப்பில் மட்டும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது யாரும் முகமூடி அணியறதில்லை. அது நல்லா தான் இருந்தது. இன்னொன்று, அந்த முகமூடி காலத்தில் நாம் கைபேசி தான் நமக்கு ரொம்ப ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முகம் பிரகாசமாக இருக்குதுன்னா அருள் பிரகாசம் மாதிரி ஆட்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லது முகம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்ததுன்னு வச்சுங்க, சரி ஏதோ கொரோனாவில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, நம்ம வீட்டில் யாருக்காவது கொரோனா வந்துடுவோன்னு பயந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி சிரிப்பதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது. வேலாயுதம் ஐயா அவர்கள் உண்மையிலேயே கொரோனா காலத்தில் எல்லாரும் புத்தகம் படிக்க ஆரம்பித்தது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி பொன்னியின் செல்வன் இப்படி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கோவையில் வருகின்ற அத்தனை பேருக்கும் இந்த வேலாயுதம் ஐயா ஒரு நூலாயுதமாக இருந்து யார் வந்தாலும் விருந்துக்கு வந்தவர்களைப் போல் அழைத்து சென்று புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைப்பார். இன்று இந்த நகைச்சுவை சங்கத்துக்கும் வந்திருக்கிறார். அவரும் நகைச்சுவையாக உரையாற்றக்கூடியவர். நகைச்சுவைன்னு சொல்லும்போது வாழ்க்கையில் பலவிதமாக நடக்கும். சிரிப்பு வராத நாட்களே கிடையாது. ரூம் போட்டு யோசித்து வடிவேலு காமெடி மாதிரியெல்லாம் நம்ம பேச முடியாது. அதே மாதிரி இப்போ ஸ்டாண்டப் காமெடி காட்டினாங்களே தூரதர்ஷனில், ஒரு அருமையான பாடகர். அப்படி உலகமெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. சிரிக்கிறதுனா எல்லாருக்குமே பிடிக்குது. சிரிப்புக்காகவே எடுக்கப்பட்ட படங்கள் தான் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ சிரிப்பதற்கே யோசனை பண்ண வேண்டிய காலம் மாறிப்போச்சு. நான் உங்கள்கிட்ட தலைமை உரையாற்ற வர்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாங்கள் சிரித்ததை சொல்லலான்னு இருக்கோம். சிரிப்பு வருதான்னு பார்க்கலாம் கேட்ட பின்னாடி. கிராமப்புறத்தில் வளர்ந்ததுனால பக்கத்தில் இருவூரில் இருக்கிற ஹைஸ்கூலில் தான் படிச்சுட்ருப்போம். அப்போல்லாம் சின்ன வயசில் நாங்கள் என்ன ஒரு தூக்கு போசி கையில் பையை எடுத்துக்கிட்டு போகும்போது ஆளுக்கு எதையாவது பேசிக்கிட்டு போவோம். அது ஒரு பொற்காலம். அப்போ தான் நிறைய எழுத்தாளர்கள் வந்திருந்தார்கள். தமிழ்வாணன், இலக்கியத்தை விட்டுருவோம், கல்கி, இதெல்லாம் தமிழ்வாணன் கல்கண்டில் எழுதுறதை படிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துகிட்ருக்கு. தேடி தேடி வாங்கி படிச்சுட்ருப்போம். அப்போ சினிமாவில் நகைச்சுவைன்னு பார்த்தா இந்த ஸ்ரீதர் மாதிரி ஆட்கள், பாலச்சந்தர் பின்னாடி தான் வந்தார். அதனால் தங்கவேலு, என்எஸ் கிருஷ்ணன் அந்த காலத்தெல்லாம் ரசிச்சுட்டு இருந்த காலம்.
ஒரு தடவை 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் நடந்துகிட்ருக்குது. அரைப்பரிச்சு லீவ் விடுறாங்க. எங்கள் வாத்தியார் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து ஃபிசிக்ஸுக்கு ஏதோ நிறையா நோட்ஸு கேள்வியெல்லாம் கொடுத்துட்டு, டேய் லீவு நாள்லாம் எங்கேயும் சுற்றிட்டு சினிமாவெல்லாம் பார்க்கக்கூடாது, மரியாதையே அதில் இருக்கிறதுக்கெல்லாம் பதில் எழுதிட்டு வரணுன்னாரு. சரிங்க ஐயாண்ண. உடனே அவர் சொன்னார், ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டுக்கன்னாரு. நான் வாய் சும்மா இருக்காமல், ஏனுங்க வீட்டுக்கு தூரமாக இருந்தால் கேட்கக்கூடாதான்னு. அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியல. எல்லாம் கொல்லன்னு சிரிச்சுட்டாங்க. வாத்தியார் கோபம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு நிமிஷம் விட்டு தான் தெரிஞ்சிருக்கு நான் என்ன சொன்னேன்னு. வந்து ஓங்கி ஒரு அறை விட்டார். அதாவது நம்முடைய யதார்த்தமான ஜோக் அடித்ததுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அந்த அறை தான். இப்படி வாழ்க்கையில் இந்த மாதிரி இயற்கையாக நடக்கிற நகைச்சுவைகள் எல்லாத்துக்கிட்டமே இருக்குது. இன்னொரு நகைச்சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் அது நகைச்சுவையாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அதுதான் நகைச்சுவை. ஒரு சித்தப்பா இருந்தார். கிராமத்தில் இருந்தால் நிறையா சித்தப்பாக்கள் இருப்பாங்க, மாமா அமிச்சா நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஆண்டி அங்கிளோட முடிஞ்சு போகுது. அதனால் யார் ஒரிஜினல் அங்கிள் யார் டூப்ளிகேட் அங்கிள்னு தெரியறதில்ல. அப்படி ஒரு சமயத்தில் ஒரு சண்டே அப்போ அவங்க மட்டன் எடுத்துருக்காங்க, வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கோம். இன்றைக்கி மாதிரியெல்லாம் கிடையாது, ஆர்டர் பண்ணால் மட்டன் வருது. அப்போல்லாம் அதை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆர்டர் அடித்தா தான் உண்டு. கோழி கிடையவே கிடையாது. அதுக்குன்னே வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்கெல்லாம் குழம்பு வச்சாங்கன்னா உள்ளுக்குள்ளே குதித்து நீந்தணும் எலும்பு துண்டு கிடைக்கிறதுக்காக. அந்த அளவுக்கு அது தெளிவாக இருக்கும். கொஞ்சோண்டு கறி தான் வந்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ சாராயங்கள் எல்லாம் கிடையாது, பின்னாடி தான் வந்தது. ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சித்தப்பா நாங்கள் பசங்க ஒரு 4-5 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சின்னம்மா வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. பரிமாட்டிட்டு போகும்போது கால் எங்கள் சித்தப்பா மேலே பட்டுடுது. சித்தப்பாவுக்கு சரியான கோபம். உடனே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி, கண்ணு தெரியாத என்னை பார்த்து பிள்ளை கால் படுதுன்னாரு. எங்கள் சின்னம்மா கூலாக திரும்பி பார்த்து, ஏனுங்க எங்கள் ஆள் உங்கள் மேலே பட்டதே கிடையாதுன்னாங்க. எங்கள் சித்தப்பா சிரிக்க, நாங்கள் சிரிக்க, அந்த இடத்துல சிரிப்பு. அதாவது நகைச்சுவை எந்த மாதிரி ஒரு ரூபத்தில் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. சில சமயத்தில் வீட்டில் இருக்கிற பேர பசங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, நம்ம எதையா சீரியஸ் பேசுகிறத அவங்க ஒட்டு கேட்டுட்டு வந்து ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. அது இந்த காலத்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டு. அவங்க வேறு ஜோக்கு, அவங்களே மொக்க ஜோக்குன்னெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கெல்லாம் இந்த ஒரு நகைச்சுவை அப்படி பரிணாம வளர்ச்சி இருக்குது. இன்னொரு நகைச்சுவை அதுவும் இப்படி இயல்பாக நடந்தது தான். திருப்பூரில் மின்மயானம் ஒன்று கட்டினாங்க, ஓப்பன் பண்ணாங்க. அந்த மின்மயானத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரேதத்தை தகனம் செய்யும்போது தகனம் செய்துவிட்டு அனைவரும் வந்து அமர்வார்கள். அப்போ சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் ஒன்று ஒலிக்கும். அதுக்கு மியூசிக் போட்டிருந்தவர் ஒரு ஜெர்மன் மியூசிக் டைரக்டர். நான் ஒரு தடவை என்னுடைய நண்பர் இறந்ததற்காக போனப்போ அதை கேட்டுக்கிட்டு அந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள், அவங்கக்கிட்ட சொன்னேன், எனக்கு இது சமஸ்கிருதத்தில் பாடுது, பாட்டு நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, ஆனால் தமிழில் இருந்தால் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னாரு. அவர் சொன்னார், எனக்கு நீங்களே ஒரு பாட்டு எழுதி கொடுங்களேன், மியூசிக் போட்டால் போதுன்னாரு. நான் சொன்னேன், அது தகனம் எறிகிறத விட ரொம்ப மோசமாக போயிடும், நமக்கு கவிப்பேரரசு வைரமுத்து இருக்குது, அவர்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு வைரமுத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் சந்தோஷமாக சரின்ட்டார். அந்த ரெக்கார்டு அவருக்கு அனுப்பிச்சி வச்சோம். அப்புறம் அவர் அதை பார்த்துக்கிட்டு மியூசிக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. அந்த வெளியீட்டு விழாவை வந்து சுடுகாட்டிலே வச்சுட்டோம். சரியான கூட்டம். அப்போ 2 விதமான நகைச்சுவை நடந்தது. ஒன்று வந்து வைரமுத்து பேசும்போது சொன்னது, முதல் முறையாக இந்த சுடுகாட்டுக்கு வந்தவர்கள் சிரித்து கொண்டே திரும்ப போகிறார்கள்னார். அதான் உண்மை, அழுகாமல் போனது. 2வது அதனுடைய தலைவர் சரவணா கிருஷ்ணசாமி அண்ணன் இருந்தார். இப்போ அவர் அமரராகி விட்டார். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், கொடைவள்ளல், நல்ல சமூக சேவகர். அவர் பேசும்போது யதார்த்தமாக சொன்னார், இதில் வந்து 2 சுடுகாடு எரிக்கிறதுக்காக வச்சுருக்கோம், இப்போ வந்து 150 பணம் தான் வந்துட்டுருக்கு, இன்னொரு 100 பணம் வந்தால் பிரேக் ஈவன் ஆயிருன்னாரு. சொல்லி போட்டு தான் அவருக்கே தோணியிருக்குது அது ஒரு இந்த இடத்துல இப்படி சொன்னவொன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இப்படி நகைச்சுவை வரும்போது தான் சிரிப்பு அதிகமாக இருக்குது. அந்த சிரிப்பு கேட்டால் அன்றைக்கி செத்திருந்த பணமெல்லாம் எந்திரிச்சு வந்திருக்கு, அந்த அளவுக்கு சிரிப்பு சத்தம். வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டே இருக்கிற சிரிப்பில் சில சமயத்தில் நாம் அவமானப்பட வேண்டிய சிரிப்புகளும் இருக்கும். எனக்கு ஏற்பட்ட அனுபவம், விஷயம் தெரியாமல் ஆகிறது தான் இது, எல்லாத்துக்கும் ஆயிருக்கான வெளியே சொல்ல மாட்டோம். இப்போ ஹியூமர் கிளப்பாக இருக்கிறனால சந்தோஷமாக பகிர்ந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜெர்மன் போயிருந்தப்போ, சுவிட்சர்லாண்டு போயிருந்தப்போ, பேசல்ங்கிற ஊர், ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி சினிமா பார்க்கலான்னு ஒரு நண்பரை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன். நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கூட்டம் இருக்காது, ஒரு 10 பேர் வருவாங்க. டாய்லெட் போகலான்னு நினச்சிட்டு அப்படி திரும்பி பார்த்தா டாமென்னு போட்டிருந்தது, இந்த பக்கம் ஹெரன்னு போட்டிருந்தது. நமக்கு ஒன்றுக்கு போகிற அவசரம்,
டா மென்னுன்னு போட்டிருக்கு, இங்கே ஹெர்ன்னு போட்டிருக்குது. ஸோ இந்த மென்னுன்னு போட்டிருக்கிறது தான் ஆம்பளையாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளேன். வெளியே வரும்போது ஒரு அம்மா போயிட்டுருக்காங்க உள்ள. என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, நான் அவங்கள ஒரு மாதிரியாக பட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். வந்துட்டேன். பெருசாலாம் ஒன்று இந்த மீட்டு விவகாரமெல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லைப்பா, அதனால் தப்பிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்டை கேட்டேன், என்னையாது இதில் டாமன் மீன்ஸ் டேம்ஸ், இட் இஸ் லேடிஸ், ஹெரன் மீன்ஸ் மிஸ்டர். நாங்கள் ஓஹோ இப்படி வேறு ஜெர்மன் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அந்த அம்மா வந்தாங்க. வந்து அப்படி திரும்பி பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் பேசல, அவங்க புரிஞ்சுட்டாங்க இது தான் ஏதோ கன்ஃபியூஷன்னு. அவங்க ஒரு சிரிப்பு சிரித்தாங்க, நான் ஒரு சிரிப்பு அசட்டை சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நகைச்சுவை வரும்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் கூட ரொம்ப மென்மையாக போயிடும். அதனால் இந்த ஹியூமர் கிளப் நடத்துகிற நண்பர்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். நிறையா தடவை ஒரு முத்தையா சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. வேறு காரணங்களால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இன்று நான் இங்கு வந்து கலந்து கொண்டது பெருமை அளிக்கிறது. அதுவும் வேலாயுதம் ஐயா இருக்கார், அருள் பிரகாசம் ஐயா. கேட்போம், சிரிப்போம், மகிழ்வோம். அழைத்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இலக்கிய சிந்தனை சென்னையினுடைய மிகச்சிறந்த நூலாக இவருடைய இன்னொரு யுகசந்தி நூல் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. சிந்தனைக்கு மட்டுமல்ல, சிரிப்புக்கும் செம்மை மிக்கவர் என்பதை தங்களுடைய பேச்சாலே நிரூபித்திருக்கிறீர்கள். நன்றி ஐயா. அவர்கள் சொன்னது போல நூலாயுதம் என்ற பெயர் அன்னம் விடு தூது என்ற இலக்கிய இதழால் நம்முடைய விஜயா பதிப்பக நிறுவனர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை மகிழ்வோடு இந்த இடத்திலே நினைவு கூர்கிறோம். புத்தகம் என்றாலே வேலாயுதம், வேலாயுதம் என்றாலே புத்தகம் என்ற சொற்றொடருக்கு சொந்தக்காரர். கொங்கு மண்ணில் அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் புத்தகத்தையும் இடம்பெறச் செய்தவர் வேலாயுதம் ஐயா அவர்கள். அவரை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தலைவர் நகைச்சுவை பேச்சாளர் மாறிட்டார். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. பல அம்சங்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இயக்காவை பற்றி சொன்னாங்க, ஒன்றை விட்டுட்டாங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக புத்தக கண்காட்சி, கொடிசியா புத்தக கண்காட்சி வெற்றி பெறுவதற்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அந்த சுவை அறிஞ்சதுனால நாம் அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு நன்றி. அப்புறம் எனக்கு கண்டிப்பாக புத்தகம் வைக்க தெரியும், ஆனால் நகைச்சுவையாக பேச தெரியாது. அது ஒத்துக்கணும்ல. புத்தகம் வைக்கிறது எவ்வளோ சிரமமோ அதே மாதிரி நகைச்சுவையாக ஒரு மனிதரை சிரிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மனித இயல்பு உளவியல் ரீதியாக பார்த்தா ஒரு கவலை வந்து உட்காந்துக்கும். அது என்ன கவலைங்கிறத விட அது ஒரு சாத்தான்னு சொல்லுங்கள், உள்ளே வந்து உட்காந்துக்கும். அதை சிரமப்பட்டு நீங்கள் அனுப்பிச்சா மறுபடியும் ஏதோ ஒன்று வந்து உட்காந்துக்கும். அப்புறம் இங்கே சிரிக்கிறதுக்கு நேரம் இங்கே இது வரிசையாக அடுக்கடுக்காக வந்து உட்காந்துக்கும். இதை மீறி சிரிக்கிறோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பழைய காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன், தங்கவேலு, இப்போ வடிவேலு வரைக்கும் வந்தால் சிரிப்புங்கிறது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த கலை. நான் என்னுடைய இப்போ அருள் பிரகாசம் இருக்கார். அவர் உலகம் முழுக்க அவருக்கு வாசகர்கள் நட்சத்திரம் மாதிரி. எப்படி எங்கள் எழுத்துலகத்தில் திரைத்துறையில் எம்ஜிஆர் மாதிரி, எழுத்துலகத்தில் ஜெயபிரகாஷ், ஜெயமோகன் மாதிரி இந்த இதில் அவர் அருள் பிரகாஷ். ஏன்னா அவ்வளவு நண்பர்கள் இருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். நான் சொன்னேன், எனக்கு சிரிப்புக்கு நாக்கி சம்மந்தம் இல்லை. என்னுடைய கவலை பூரா மக்கள் புத்தகம் வாங்க மாட்டேங்கிறான்னு நிரந்தரமாக பெரிய பூதம் உள்ளே உட்காந்துருக்கு. இதை எந்த சிரிப்பு நகைச்சுவும் அசைக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். சார் அருள்பிரகாஷ் சார் நீங்கள் முன்னிலை வாழ்த்து, நான் என்ன வாழ்த்துட்டு சொல்கிறது, எவ்வளோதான். அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு அந்த நகைச்சுவை எங்கேருந்து எடுக்கிறாருன்னா அவர் புத்தகம் வாசிக்கிறார். அதுதான் முக்கியம். புத்தகம், அவர் ஒரு புத்தக காதலர். எனக்கு என்னுடைய பங்குக்கு எனக்கு வழக்குரைஞர்கள் நீதிமன்றத்தில் வாதாடுற மாதிரி நான் என்னையை ஸ்தாபிக்க வேண்டாமா? ஆகவே இயக்கா ஒரு வாசகர், அவர் ஒரு எழுத்தாளர். அதுக்கும் புத்தகம் தான் காரணம். அருள் பிரகாஷுக்கும் புத்தகம் தான் காரணம். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் கோவையினுடைய 35 லட்சம் பேரில் சில ஒரு 1000 பேரோட வராமல் வந்திருக்கீங்கன்னா நீங்கள்லாம் இந்த புத்தக அருமை தெரிஞ்சவங்க. ஆகவே இந்த நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு உங்களையும் பாதம் படிந்து வரவேற்புரை தனியாக சொல்லிட்டா கூட நான் மகிழ்ச்சியாக வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய நகைச்சுவை உணர்வு இல்லைங்கிறத உங்கள்கிட்ட ஒத்துக்கணும்ல, இருக்கு இல்லைங்கிறத வச்சுக்கணும்ல. என்னைய சாதாரணமாக சிரிக்க வைக்க முடியாது. எங்கள் வாசகர்கள்ட்ட புத்தகத்தை பற்றி பேசுனா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன்.
சோகத்தை பற்றி வேதனையை பற்றி உங்களுக்கு எந்த பாத்திரங்கள் ஜெயகாந்தன் பாத்திரத்தில் வேணுமா, மூவாவுடைய பாத்திரத்தில் வேணுமா, எந்த பாத்திரத்தில் என்ன அதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ அப்புசாமி சீதா பாட்டி சுந்தரசன் என்னுடைய நண்பர் தான், உங்களுக்கு நிறையா தெரியும். அது குமுதத்தில் வந்து தொடர் வந்து இப்போ அதில் ஒரு பாத்திரம் கேட்டால் எனக்கு தெரியாது. ஜாரா சுந்தரேசன் வந்து பதிப்பகத்துக்கு வந்திருக்கார். குமுதம் அதாவது புரட்சவக்கம் தான் ஐயா, எல்லோரும் பழக்கம் தான். நான் தெரியாது, ஏன்னா நமக்கு உள்ளே போகலை. நமக்குள்ள பெரிய சாத்தான் உள்ளே உட்காந்துருக்கேன், எதையும் உள்ளே விடாமல். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இந்த நகைச்சுவை சங்கத்தை நண்பர்கள் விடாப்பிடியாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய கோவையில் வந்து இப்போ ஒரு பெரிய நமக்கு ஒரு வசதி கிடச்சிருக்கு. அச்சடித்து அழைப்பிதழ் அச்சடித்து அதை தபாலில் போட்டு அதை கொரியரில் போட்டு அது செலவு பண்ணி இதெல்லாம் போய் இப்போ நமக்கு ஒரு இந்த வாட்ஸ்அப் வந்திருக்கிறது ஒரு பெரிய வசதி. இந்த வசதியை நமக்கு பயன்படுத்தணும்ல, அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு தரணும்ல. அவங்க நம்ம ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொடுக்கலைனாலும் நம்ம நண்பர்கள் பிழைச்சூல வந்து இந்த அரங்கு நிறைஞ்சிருக்க வேண்டாமா? அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படித்தானே அர்த்தமாக இங்கே இருக்கிறவங்க தவிர பாக்கி எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அதனால் வரலைன்னு சொல்கிறதா? வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று சிந்தனை மிக்க ஐயா அவர்கள் வழக்கம் போல எல்லோரையும் தம்முடைய வாசகர்களாகவே எண்ணி வரவேற்று அமர்ந்திருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறப்புரைக்குள் நுழையவிருக்கிறோம். விஜய் தொலைக்காட்சி நடத்திய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் தமிழக அளவில் சிறந்த பேச்சாளர்களாக தெரிவு செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் கவிஞர் அருள் பிரகாஷ் அவர்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழன் தொலைக்காட்சியில் வெள்ளிக்கிழமை காலை சின்ன சின்ன வெளிச்சம் என்ற தலைப்பிலே வாழ்வியல் சிந்தனைகளை வழங்கி வருபவர். ஜோதி ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் என்னும் நாடக குழுவை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருபவர். 1992ஆம் ஆண்டு தமிழக அரசு நடத்திய நாடக போட்டியில் மிகச்சிறந்த நாடகமாக இவருடைய சிலுவை போர் என்னும் நாடகம் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 15,000 பரிசு பெற்றுள்ளது. தமிழகத்தினுடைய பல்வேறு பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் பட்டிமன்ற நடுவர், இலக்கிய சொற்பொழிவாளர் என இயங்கி வருபவர். தெளிவான உச்சரிப்பு, அழகான தமிழ், நாகரிகமான நகைச்சுவை, சிந்திக்க தூண்டும் கருத்துகள் கொண்ட பேச்சாற்றல் மிக்க தமிழக தமிழாசிரியர்களில் இவரும் ஒருவர். ஐயா அவர்களை அன்போடு வருக, சிறப்புரை தருக என அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பார்த்து நான் வியந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நான் உட்காரும்போது இங்கே ஒரு காமெடி ஷோ ஒன்று போட்டுட்ருந்தாங்க. ஏன் போட்டாங்க நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஒன்று உட்காந்துருக்கிறவங்கள பேச்சை கேட்குறதுக்கு முன்னால் அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துடணும், சீக்கிர மனநிலைக்கு. அது கிடையாது ரீசன், அது வெளியே சொல்கிற ரீசன். உள்ள இன்னர் மீனிங் என்ன தெரியுமா? வர்றவன் சரியாக பேசலைன்னா இதுலையாவது சிரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக முதல்ல அதெல்லாம் போட்டு நாளைக்கு நீங்கள் சிரிக்கவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே இந்த ஸ்க்ரீனை கிழிச்சாங்க. நீ என்ன கிழிச்சேன்னு யாரும் இவங்களை கேட்கவே முடியாது. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா? இந்த நாட்டினுடைய தேசிய கீதமாக இருக்கிற ஜனகன மனவை அதனை தேசிய கீதமாக வைக்கலாம் என்று ஒரு குழு கூடி பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. அதில் நடுவில் ஒரு 2 வரி ஒரு கடவுளை உயர்த்தி பாடுவதாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொதுவான தேசிய கீதத்தில் ஒரு குறிப்பிட்ட கடவுளை பாடுகிற 2 வரி, புகழ்கிற போற்றுகிற 2 வரி வருகிறதே, அதை எடுத்துட்டா நல்லா இருக்குமேனு அந்த குழுவில் இருக்கிறவங்க யோசித்தாங்க. யார் போய் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட கேட்குறது? இல்லை, அவரை கேட்காம எடிட் பண்ணவும் முடியாது. அவர் வரியில் போய் நம்ம கையை வைக்க முடியுமா? முடியாது. இப்போ அவர்கிட்ட போய் இதை மாற்றி குடியான்னு எப்படி கேட்குறது? எல்லாம் குழம்பிகிட்டு இருக்கும்போது ஜவஹர்லால் நேருக்கு இந்த தகவல் போகுது.
என்ன இந்த மாதிரி ஒரு 2 வரி வருது, நான் போகிறேன் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட போய், தாகூர் இந்த மாதிரி உங்கள் பாட்டை நாங்கள் தேசிய கீதமாக வைக்கலான் இருக்கிறோம், இல்லை என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா அதில் ஒரு 2 வரி ஒரு குறிப்பிட்ட கடவுளை புகழ்வதாக இருக்கிறது, இது காமன் ஃபார் ஆல், அதில் ஒரு குறிப்பிட்ட கடவுளை வாழ்த்தி பாடுற வரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி என்ன சொல்கிறீங்கன்னா என்ன பொருள், நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்களா, அது இருக்கக்கூடாதான்? இமீடியட்டாக ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துருங்க, அந்த 2 வரி எடுத்துருங்க. எல்லாரும் ஒரு நாள் முழுக்க எப்படா கேட்குறது என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரு போய் நின்னவன் எடுத்துருங்கன்ட்டாராம். நேரு ஆச்சரியமாக பார்க்குறேன், இவ்வளோ சுலபமாக முடியலன்னு அவரும் நினைக்கல, எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ரவீந்திரநாத் தாகூரும் இத்தனை கோடி மக்களினுடைய தேசிய உணர்வை பாதுகாக்கிற பாடலாக என் பாடல் மாறப்போகிறதே, இந்த மக்களை விட எனக்கு வேறு கடவுள் இல்லை, அந்த 2 வரியை எடுத்துருங்க. இப்போ இது எதுக்கு தெரியுமா சொன்னேன்? இன்னைக்கு இன்னமும் பிக் பாஸ் சீசன் திருப்பி தொடங்குதான், அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாம் ரவீந்திரநாத் தாகூராக நான் இந்த அமைப்புக்கு நகைச்சுவை சங்கம் அப்படின்னு பேர் வச்சிருந்தனாலேயோ சிரிக்கிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா ஆயிட்டது மாதிரி தோணுது. சிரிக்க நமக்கு நேரம் இல்லை. எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை நேரம் ஒதுக்கி சில காரியங்களை செய்கிறோமோ அப்படி சிரிக்கிறதும் நேரம் ஒதுக்கி செய்கிற மாதிரி ஒரு சூழல், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சோங்கிற நிலைமை நமக்கு தெரியுது. சிரிக்கும் போது இருக்கிற கூடிய நன்மை, இப்போது மூளை மனசு உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை மட்டும் நல்லா இல்லைன்னா அவன் பேர் மென்டல் இல்லையா? மூளை நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு மட்டும் நல்லா இல்லைன்னா அவன் பேர் பேஷண்ட். மூளையும் நல்லா இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்லைன்னா அவன் பேர் சைக்கோ. கரெக்ட்? இந்த மூன்றும் எவனுக்கு ஒரே நிலையில் இருக்கிறதோ அவன் தான் ஆரோக்கியமான மனிதன். இந்த மூன்றும் சிரிக்கும் போதுதான் சரியான சமநிலையில் இருக்கும் என்பது. ஏன் சிரிக்க முடியல? இது ஒரு பிரச்சனை. இப்போ அவர் என்கிட்ட தலைப்பு கொடுங்கன்னு கேட்டார். நான் 2-3 தலைப்பு கொடுத்துட்டு இந்த தலைப்பையும் கொடுத்தேன். எனக்கு தெரியும் இதை தான் செலக்ட் பண்ணுவாருன்னு. ஏன்னா ஒரு கேப்சர், ஜனங்க சிரிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுங்கிறது. ஏன் இப்போ சிரிக்க நமக்கெல்லாம் நேரம் இல்லையா, இல்லை நமக்கு சிரிக்க தெரியலையா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் இந்த பேச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன், தனபாலுக்கு தெரியும். ஒரு கூட்டத்திற்கு போகிறோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு பேச்சை கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த பேச்சில் நீங்கள் மகிழ்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள், கைத்தட்டுகிறீர்கள், ஆர்ப்பரிக்கிறீர்கள் என்பது நிகழ்வின் வெற்றி. ஆனால் அந்த கூட்டத்தை விட்டு கடந்து கொண்டும் போது நீங்கள் வீட்டிற்கு என்ன எடுத்துக்கொண்டு போகிறீர்களோ அதுதான் பேச்சின் வெற்றி. சரியா? சிரிப்பது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இன்னைக்கு நாம சிக்கனம் இல்லாமல் சிரிப்போம். இந்த சிக்கனம்னு ஏன் சொன்னால் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமாக தான் செய்கிறான். சில ஸ்கூல்லலாம் என்னை பேச கூப்பிடுவாங்க. இந்த வாசலில் இந்த ஹெட்மாஸ்டர் பெரம்பு வச்சு நிற்பார். வாங்கன்னு அந்த பெரம்பை வச்சு கூப்பிடுவார், வாங்கன்னு. நம்மளை அடிச்சிட போகிறாரான்னு பயமாக இருக்கும். மேடையில் நம்மளை உட்கார வச்சுட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த பேர் ஐயா வந்திருக்கார், எல்லாரும் அமைதியாக இருக்கணும், சரியா? சிரிக்க பேசுவார். எவனாவது சிரிச்ச பல்ல பேத்து. நான் சிரிக்க பேசுவேன்னா எவனும் சிரிக்கவே கூடாது. இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? அதாவது சிரிப்பை கூட ரொம்ப சீரியஸாக சொல்கிற உலகத்தில் வாழ்ந்துடும். மெட்ராஸில் யார் வீட்டுக்காவது, மெட்ராஸில் ஏன் சார் கோயம்புத்தூர்லேயே அப்படி தான் இருக்கும், யார் வீட்டுக்காவது காலையில் யார் வீட்டுக்காவது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான் பரபரப்பாக. அந்த ரூம்லேருந்து அந்த ரூம் கிச்சன் ஓடிப்பான். எவனா பேசுவான் நம்ம. அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை அடிச்சிட்டு வச்சுங்க, அவ்வளோதான். ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மாருங்க குழந்தைக்கு சோறு விட்டுறதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வலிச்சு போட்டு தின்னு ஆட்டோக்காரன் வந்துட்டான், தின்னு ஆட்டோ வரைக்கும் தொடுத்திட்டே போய் ஊட்டி. ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டு சாயந்தரம் வரட்டான்ட்டு போகிறான். அந்த டையை கொண்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி, அங்கே ஒரு மிஸ் இருக்கும், உள்ள நுழைஞ்சோடனே கீப் குவைட் அப்படின்னும். குழந்தைங்க பேசணுன்னு தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்க, பெல் அடித்தோன்னா எல்லா பெல்லும் தீ பிடிச்ச விட்டுக்குலேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிடுவான். எவனாவது நின்று நிதானமாக பார்த்துருக்கீங்களா? வந்துடும். அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சாவு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான். இல்லை பிடிக்கணும்ல. நல்ல மனநிலை முக்கியம். எல்லா பெரிய விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம், ஆனால் மனநிலை இப்போ ஏன் இந்த கிளிப்பிங்லாம் போடுறாங்க? நல்ல மனநிலை தான் எல்லாத்துக்கும். ஒன்று வேணாம்,
இப்போ இங்கே நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க, சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன். 2 பேரும் முன்னால் கூப்பிட்டு 2 பேர்ட்டையும் 1/2 கிலோ பருப்பு, உப்பு, புளி, மிளகாலாம் கொடுத்து 2 பேரையும் சாம்பார் வைங்கன்னா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா, வேறு வேறுமா இருக்குமா? வேறு வேறுமா இருக்குன்னு ஆம்பளைங்கலாம் சொல்கிறாங்க. எங்களை கேள்வியா, நாங்கள் தானே தின்றோம். ஏன் சார் வேறு வேறு இருக்குது? ஒரே கடையில் வாங்கினா பருப்பு, உப்பு, புளி, மிளகா ஏன் வேறு வேறுமா இருக்குது? கைப்பக்குவம். இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக நம்மளை ஏமாத்தினு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கைப்பக்குவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. இப்போ எங்கள் அம்மா சமைக்கும் போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், வந்துடுவான், சூடாக போடணும், அவன் சாம்பார்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், இப்போ வந்துடுவான் அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். சனி இதுக்கு வச்சு கொட்டியே வானாலெல்லாம் வீணா போகுது அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும்ல. அப்போ சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா பேச்சை கேட்கறதுக்கு மனநிலை முக்கியமா இல்லையா? இந்த இப்போது இந்த ஒரு பேச்சு தொடங்குறதுக்கு முன்னால் நான் இவங்க 2 பேருக்கு வணக்கம் சொல்லி, தனபாலுக்கு வணக்கம் சொல்லி, உங்களுக்குலாம் வணக்கம் சொல்லி தான் இந்த பேச்சை ஆரம்பிக்கணும். அப்படி தானே ஆரம்பிக்கணும். அதான் ஒரு பேச்சு. அதை எதுவுமே நான் செய்யலை. ஏன்னா முதல்ல உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான அதுக்கு ஆங்கிலத்தில் ஐஸ் பிரேக்கிங்னு பேர். சில பேர் உருன்னு வந்திருப்பான், இன்னும் பெருசாக சொல்லிட போகிறாரு, எங்களுக்கு தெரியாது, போன வாரம் அவர் அப்படி சொன்னார், இவர் என்ன சொல்கிறார், என்னை சிரிக்க வச்சிட முடியுமானே சில பேர் வந்திருப்பான். முதல்ல அந்த இறுக்கத்தெல்லாம் உடைச்சிட்டா தான் அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பேசினாலும் அந்த பேச்சு உங்களுக்கு கேட்கும். இது ஒரு ஸ்பீக்கருக்கு ஆஸ் அ டீச்சர். இப்போ நீங்கள்லாம் என்னையே முறைச்சி பார்த்துருக்கனால நீங்கள் பேச்சு கேட்குறீங்க நம்பி நான் ஏமாந்துட மாட்டேன். ஏன்னா நான் வாத்தியார், ஸ்கூலில் பையன் நம்மளே தான் பார்த்துனுப்பான். ஆனால் மனசுக்குள்ளே வேறு ஏதாவது எப்போ முடிப்பான்னு தெரியலையே, அடுத்த பீரியட் எவன் வருவான்னு தெரியலையே, சத்துணவில் இன்னைக்கு என்ன போடுவாங்கன்னு இதெல்லாம் நம்மளே தான் பார்த்துனுப்பான். அதனால் நீங்களாம் பார்க்குறீங்கன்னு நம்பி நான் பேச்சை கேட்குறீங்க ஏமாற்ற மாட்டேன். பேச்சு அதான் புரியுங்க, நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு அறிவார்ந்த அவை இந்த அருமை சகோதரர் சிரிப்பு அப்படிங்கிற விஷயம். ஒரு பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கு. அந்த வேகமாக போயிட்டுருக்கும்போது அதில் ஒரு டிவி இப்போ தான் வீடியோலாம் போடுவோம்லாம் சினிமாவில், அந்த வீடியோ எல்லாம் சந்தோஷமாக பார்த்துனே இருக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக பார்த்துனே இருக்கும்போது என்ன ஆச்சு, அந்த டிரைவர் தூங்கிட்டான். ஸோ பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் இறந்துட்டான். இறந்து மேலே போகிறாங்க அவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு. அங்கே போனால் அவ்வளோ பேர் சாவர இடத்துல ஆண்டவா முருகா அவன் கடவுளை அவன் கூப்பிட்டான். அவ்வளோ பேரும் நரகத்தில் இருக்கிறான். இந்த ஆக்சிடென்ட் பண்ண இந்த டிரைவர் மட்டும் சொர்க்கத்தில் இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு இவங்க நரகத்தில் இருக்கிறத பற்றி கவலை இல்லை, அவன் ஏன் சொர்க்கத்துக்கு போனான்? கடவுளை கூட்டி இது நியாயமா? நாங்கள் எல்லாரும் சாவறதுக்கு அவன் ஒருத்தன் தான் காரணம். அவனை கொண்டு உன் பக்கத்தில் வச்சுக்கின்னு நாங்கள் எல்லாரும் ஐயோ கடவுளே முருகா என்னெல்லாம் தான் சொல்லி கத்தணும், எங்களை கொண்டு நீங்கள் வச்சிருக்கியான்னு சொன்னான். அவன் சொன்னான், ஒரே நேரத்தில் உங்கள் அத்தனை பேரும் என்னை கூப்பிட வச்சதுக்கு அவன் தான் காரணம், அதனால் அவனை நம்பட்டும். இப்போ ஒரே நேரத்தில் இத்தனை பேரை மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிறத விட தனபால் சாரும் அவரை சார்ந்த அமைப்பினர்களும் எடுத்திருக்கிற இந்த 5வது முயற்சி, அது இன்னும் 500 ஆண்டுகளை கடந்து 500 நிகழ்ச்சியாக போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் என்னை கூப்பிட்டாருங்க சில 3 விஷயத்தினால சொல்கிறேன். 1, அவங்களுடைய கண்டினியூஸ் எஃபர்ட். என்கிட்ட தேதி வாங்கிட்டு இது வரைக்கும் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசின ஒரே ஆர்கனைசர் இவராக தான் இருப்பார். ஏறிட்டிங்களா, இறங்கிட்டிங்களா, டிக்கெட் உக்காந்துட்டிங்களா, டீ சாப்பிட்டீங்களா, டிக்கெட் டிடிஆர் வந்துட்டாரா, டிக்கெட் காமிச்சிட்டிங்களா. அப்போது அந்த கண்டினியூஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த இன்வால்மெண்ட் இருக்குது. அதனால் இவங்க ஜெயிச்சிருவாங்க. 2வது, இவங்களுடைய நோக்கம் வரணும். முன்னால் அவங்க நான் வரவேற்பு இவர் தான் செயலர், அவங்க யாரும் ஒன்றும் இல்லை, கடகனா 2 பேரை கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க டயஸை முழுக்க ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த அர்ப்பணிப்பு. நான் இன்னைக்கு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் நினைக்காதுங்க. இந்த 3-4 விஷயங்களை ஸ்டிக் ஆன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக 500வது நிகழ்ச்சி இது நடக்கும். அடுத்த என்ன தெரியுமா, இந்த ஆடியன்ஸுக்காக அவங்க கொடுக்கணுங்கிற ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர்கிட்ட அவங்க வாங்குகிற தலைப்பு, சார் எப்படியா அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் சார். ஏன்னா இன்றைக்கி பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சொசைட்டி ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டியாக ஆகிப்போச்சு இல்லையா? நான் விரும்பலைனாலும் என் பக்கத்தில் பல ஒன்றும். ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரும் டிவி சீரியல் பார்ப்பீங்கள்ல, எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கணும். எல்லோரும் சில பேர் சொல்கிறாங்க நான் பார்க்க மாட்டேன் சார்,
வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னா. உரமா சொல்லிட்டு அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன். ஏன் அவளுக்கு என்ன கெதி ஆகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ எல்லோரும் சீரியல் பார்ப்போம். இதில் ஒன்று நம்மளை மீறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விட்ட ஒரு விஞ்ஞானம். இப்போ இந்த சீரியல்லாம் நீங்கள் நிறைய சீரியல் பார்க்குறீங்க. நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிவிடுங்க. மேடையில் கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சார் நீ சொன்ன 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரவே இல்லை சார், நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா உங்களை மேடையில் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சரியா? சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி அவனும் குழந்தைய படுத்துச்சு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போது நாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் சீரியல் பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம வீட்டை விட நிறைய பிரச்சனைங்குது. இப்போ இன்னொரு கூத்து பண்ணுறான் அந்த சீரியலில். இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சங்கமம் அப்படின்னு காட்டுறான். இந்த சீரியலை பார்த்து நம்ம குடும்பம்லாம் பிரிஞ்சு கிடக்குது. நம்மளெல்லாம் பிரித்து விட்டுட்டு அவன் 2 குடும்பமும் சங்கமமா. கப்போர் இது யோசித்து பாருங்க. ஒரு விஷயம் நான் எதுக்கு தெரியுமா, நான் என்னுடைய எம்ஃபில் தீசிஸ் என்ன தெரியுமா, தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் பெண் கதாபாத்திரங்கள் ஒரு பார்வை. இதுதான் என் எம்ஃபில் தீசிஸோட தலைப்பு. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு டீட்டெயிலாக தெரியும். எவ்வளோது ஒருத்தி அழுதுனே இருக்கிறா சீரியலில், இல்லை அவள் அங்கே அழுவுறா, நம்ம வீட்டில் உட்காந்து அதை பார்த்து நீங்கள் உட்காந்து அதை அழுவுது. நான் கேட்குறேன், அவள் தான் அழுவுறா, நீ ஏன் அழுவுறான்னா, அவள் ஏன் அழுவுறான்னு தெரியல, அதனால் நான் அழுவுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அதில் நடிக்கிற பிள்ளைய கேட்டேன், ஏமா 3 வருஷமாக அழுவுறேன், ஏமா அழுவுறேன்னா, ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியாது சார், டைரக்டர் அழு சொல்கிறாரு, நான் அழுவுறேன்னு. ஒரு நாள் அந்த டைரக்டர் கேட்டேன், ஏன்டா 3 வருஷமாக ஒரு பொம்பளை பிள்ளைய அழ வைக்கிறேன், இது உனக்கே நியாயமாக தானே? சஸ்பென்ஸ். அவள் ஏன் அழுவுறான்னு தெரிஞ்சால் சீரியல் முடிஞ்சிடும்ன்றான். எப்படா சீரியல் முடியணும்னா, அவன் ஏன் அழுவுறான்னு எனக்கு தெரிஞ்சால் முடிஞ்சிடும்ன்றான். இப்படியே அழ வச்சு ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்குன்னே ஒரு ஊடகம் வந்து போச்சு. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் ஐயா சொன்னார்ல, இந்த பேச்சு எப்படி வந்துச்சு? புத்தகம், தொடர்ந்த புத்தக வாசிப்பு குறைஞ்சி போச்சு. எதுக்கு புத்தகம் வாசிக்கணுமோ அதுக்கு வாசிக்க மாட்டான், எதை நாமளாக செய்யணுமோ அதுக்கு புத்தகம் வாசிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்தா வளர்த்தாங்க, விற்கிறான் சார். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறான்றான். எங்கே கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க நம்மளை. இப்போ இந்த நிகழ்வினுடைய ஒரு அழகு, இது கடவுளால் அமைக்கப்பட்ட பாருங்க. ஒரு நல்ல ஒரு புத்தக பதிப்பாளர், ஒரு புத்தக எழுத்தாளர், இவங்க 2 பேரும் உட்கார்ற எனக்கு ஒரே தகுதி, நான் தொடர்ந்து புத்தக வாசிப்பாளர், அவ்வளோதான். இது தெய்வாதீனமாக அமைஞ்ச ஒரு கோஇன்சிடென்ஷன். அப்போ புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது, புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா சொல் இருக்கு பார்த்தீங்களா. இப்போது நான் பேசுகிற எல்லா விஷயமும் சாதாரணமானது தான் இல்லையா, சாதாரணமானது தான். ஆனால் இந்த சொல்லை நீங்கள் ரசிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள்லாம் பேச்சாளர் இல்லைன்னு நினைக்காதீங்க. பேச தெரிஞ்ச எல்லோரும் பேச்சாளர் தான். ஆனால் பேச்சை ஆள தெரிந்த போதுதான் மேடைக்கு வருகிறோம். நம்ம சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுக்கல, மைக்கு முன்னால் பேசுகிற சொல்லு, அருள் பிரகாஷ் சொல்லுக்கல, அடுத்த மாதம் வர போகிற ராமலிங்க சொல்லுக்கல, போன மாதம் வந்துட்டு போன மோகன சுந்தர சொல்லுக்கல. உங்கள் சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதான் இந்த பேச்சினுடைய சாரம். நகைச்சுவை எங்கே வரும் என்று சொன்னால், எந்த நகைச்சுவை ஒரு மனிதனுக்கு மருந்து கொடுக்கும் என்று சொன்னால், எந்த நகைச்சியால் வாழ்வின் எல்லா காயங்களுக்கும் ஒத்தடம் கொடுக்கப்படும் என்று சொன்னால், சமூகத்தின் எல்லா அழுத்தங்களிலிருந்தும் என்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை எந்த நகைச்சுவை கொடுக்கும் என்று சொன்னால், எனக்குள் இருக்கிற சொல்லின் ஆற்றலை நான் உணர்ந்து கொள்ளும் போதுதான். அப்படியா, எங்க சொல்லுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கா? இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு டீ கடைக்காரன் டெய்லி காலையில் 5 மணிக்கு அந்த கடையை திறப்பான். அவன் கடையை திறப்பான். அவன் திறக்கும்போது ஒரு சாமியார் அந்த பக்கம் கடந்து போவார், ஒரு துறவி. உடனே இவன் என்ன பண்ணுவான், ஒரு டீ போட்டு அவர் கொடுப்பான். காசுலாம் வாங்க மாட்டான், சென்டிமெண்ட்டாக ஒரு சாமியாருக்கு ஒரு டீ போட்டு அவர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். இவ்வளோதான். இவனும் எதுவும் பேச மாட்டான், சாமியாரும் எதுவும் பேச மாட்டார். 5 வருஷமாக நடக்குது சென்டிமெண்ட். ஃபஸ்ட்டு டீ சாமியாருக்கு. இவன் கரெக்டாக இவன் கடையை திறந்து டீ போடும்போது அவர் கிராஸ் பண்ணுவார், டீயை கொடுப்பான், குடிச்சிட்டு போயிடுவார். அதே மாதிரி ஒரு நாள் கடையை திறந்தா அவர் வந்தார். அப்படி டீ போட்டு கொடுக்கலான்றதுல ஒரு ரவுடி வந்துட்டான். ஏய், அந்த ஊர் ரவுடி, எனக்கு ஒரு டீ போடுன்னா. முதல் டீ சாமியாருக்கு, அப்புறம் போடுறேன். ஏய்,
நான் அவசரமாக போனேன், எனக்கு முதல் டீ போடு. 5 வருஷமாக கொடுத்துனுக்குறோம், அவருக்கு முதல் டீ அப்புறம் தான் உனக்கு. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடு. பா கொஞ்சம் சொல்லுப்பா, இது அவருக்கு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுப்பா, 2வது டீ உனக்கு. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடணுன்னு அந்த சாமியாரில் அப்படின்ட்டார். என்னென்னா அவனுக்கே டீயை கொடுத்துருன்னு அர்த்தம். ஒன்றும் பேசலை. உடனே அவன் டீயை போட்டு அவர் கொடுத்தான். இவன் வாங்கி குடிச்சிட்டு அப்படி போனான், ஒரு லாரி அடிச்சு செத்து போயிட்டான். லாரி அடிச்சு செத்து போயிட்டான். ஒன்று டீ கடைக்காரன் அந்த சாமியார் தான் சபிச்சிட்டான்னு. சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்டேன்னா அந்த சாமியார் சொன்னான், நான் ஒன்றும் சொல்லியே வந்தலேருந்து அவன் தான் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் போயிட்டான். நீ உச்சரிக்கிற சொல்லுக்கான பவரை நீ புரிஞ்சுக்கிட்டன்னா சொல்ல சரியாக உச்சரிக்க நம்ம ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் ஏன் பேச வேண்டியிருக்கு? ஒன்றும் நம்ம ஊரில் ஒழுங்காக அது நடக்க மாட்டேன். ஒன்றும் வேணாம் சார், நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா? அந்த காலத்தில் உங்களுக்கு தான் தெரியும், பெரியவங்களுக்குலாம். யாராவது நம்ம கல்யாண நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாங்கன்னா, எவன் நோட்டீஸ் வச்சு கொடுத்தானோ அவன் மண்டபத்து வாசலில் நிற்பான். வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவான். இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெரைட்டி போங்க. இல்லை பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் கட்டுப்பிடிச்சிடும் பன்னீர் தெளிக்குது. எங்கள் ஊருக்கார ஒருத்தர் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டு தொப்பக்கட்டையாக வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்ற ஃபேனு நினச்சி போய் நின்று அது பன்னீர் தெளிச்சிடுச்சு எல்லாத்தையும். சோறும் இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல. இல்லை அது பேர் என்ன? என்னது என்ன பஃபே? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். தட்டை தூக்கின்னு சோறு வாங்கினா அது பிச்சை எடுக்கிறது தானே. சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்றுறாங்க, போய் எல்லாம் தட்டை தூக்கினே இருக்கிறான். ராத்திரியில் எடுக்கிறதுனால பிச்சைன்னு வேணால் வச்சுக்கலாம். இல்லை உட்கார வச்சு சோறு போட்டாலும் அதில் நிறைய இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். சார் நின்னாலும் பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொருத்தவனை ஃபோன் பண்ணான், முடிச்சிட்டாரு முடி போகிறார், வா வா வாண்ணா. நம்ம எப்படி சாப்பிட்றது? இந்த கேட்ரிங் கார்ட்டை விட்றாங்களா, அவன் பண்ணுற அக்கப்போர் பார்த்துருக்கீங்களா? ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவான், உருட்டு அப்படி கிழிச்சிருவான். ஒரு கல்யாணத்துக்கு நெச்சம் போலவே போயிருக்கிறேன். அப்படி பேப்பரை உருட்டி இலை போட்டு நல்லா சாப்பிட்டு 2 சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் அப்படியே இழுத்துடுச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா? இனிமேல் யாராவது கல்யாணத்தில் சாப்பிடுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, எதுவும் எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இந்த விஞ்ஞான உலகத்தில் அப்படியே மாறி 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 வந்துருச்சு. நம்ம வாழை இலையில சாப்பிட்றோம், அந்த வாழை இலையை கழுவே தேவையில்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இலை போட்டு அதை கழுவாமல் சாப்பிட்றான், வாழை இலையில் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவுறான். எப்படி மாறிட்டோம் பாருங்க நம்ம எல்லாத்துக்கும். சார் ஒன்றும் இல்லை சார், லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை இருந்துச்சு. அந்த லஞ்சத்துக்கு இப்போ டிசைனாக பேர் வைக்கிறான். இப்போ லஞ்சத்துக்கு என்ன தெரியும் பேர் வச்சுக்கிறோம்? கொஞ்ச நாள் முன்னால் சம்திங்னா ஸ்டைலாக லஞ்சம்னு சொன்னால சம்திங், அதுக்கப்புறம் மாமூல்னா தொடர்ந்து கொடுக்கறனால அது மாமூல்னா. இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற புத்தால்தனம். இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? என்ன தெரியுமா? இப்போல்லாம் லஞ்சம் கிடையாது, மாமூல் கிடையாது, சம்திங் கிடையாது. சார் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். இது ஃபார்மாலிட்டிஸ். எதுக்கு? லஞ்சத்துக்கு பேர் இப்போ ஃபார்மாலிட்டிஸ். ஃபார்மாலிட்டிங்கிற சொல்ல நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம குடும்பங்களில் நல்லது கெட்டது நடந்தால் சார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, செய்முறைன்னுவோம். அதுக்கு தான் ஃபார்மாலிட்டிஸ்னு பேர், செய்முறை. முறை தவறி செய்கிற காரியத்துக்கு செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்கள் நம்ம ஆள். எவ்வளோ புட்சால்தனம் வந்து போச்சு. அப்போ ஒரு சமூகத்தில் மன இறுக்கங்களை உடைக்கிற முதல்ல சரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு. இப்போ இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. எல்லோரும் நீங்கள் தலையில் பூ வைப்பீங்கல்ல, ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாமையே இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. இதில் ஆண்கள் யோசிக்கிறாங்க, இது தெரியாமல் நம்ம வாங்கி வேற கொடுத்துக்கிறோம். ஏன் வைக்கிறீங்க? வாசனைக்கு, அழகுக்கு, சுமங்கலிக்கு, மங்களகரத்துக்கு, நிறைய ரீசன்ஸ், எல்லாமே ரைட். ஆனால் ஒரு குறிப்பு இருக்குது, என்ன தெரியுமா? பூ வைக்கிற பழக்கம் தமிழ் பெண்கள்கிட்ட எப்படி வந்துச்சு, இல்லை எப்படி அதை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நமக்கு பசிக்குதுன்னா வயிறு சூடாயிடும், ஆசை அல்லது காமம் வரும்போது உடம்பு சூடாயிடும், கோபம் வரும்போது மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ் இல்லையா? அதனால தான் கோபக்காரனை கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்லுவாங்கல்ல. நம்மளே சொல்லுவோம்ல, கோபம் மண்டை காயுது மரியாதை போயிடு அப்படின்றோம். பெண்களுக்கு தான் சூடாயிடும். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது.
அதான் சிலது கோவம் வந்தோன்னா பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அதில் நான். நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு சமூகத்தில் இப்படி நேரம் ஒதுக்கி பேச்சை கேட்க வந்திருக்கிற இந்த அறிவார்ந்த பெருமக்கள் நான் இந்த அமைப்பினரை சொல்கிறேன். அவங்கள அறிவார்ந்த பெருமக்கள் சொல்கிறது காரணம், உன்னை கூப்பிட்டாங்கன்றனால அவங்கள ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறியா நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்கள அறிவார்ந்த பெருமக்கள்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு நுட்பம் இருக்குது. இப்போ தனபால் நான் பார்த்து, அருள் பிரகாஷ் உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குன்னா இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து, உங்களுக்கு சொந்தமாக கார் இருக்கான்னு கேட்டால் இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, பார்த்தாலே தெரியலையான்றீங்களா? அதுக்கு எவ்வளோ சத்தமாக சிரிக்கிறார் ஒருத்தர். அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருது இல்லை சார். மற்றதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் மட்டும் கோவம் வருது. ஏன் தெரியுமா? 3 காரணம். இப்போ அவர் என்ன அறிவு இருக்கான்னு கேட்டால், இல்லை நம்மளை யார் அறிவு இருக்கான்னு கேட்டாலும் நம்ம கோவம் வரதுக்கு 3 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவர் இருக்கான்னு கேட்குறாரு. இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இது 2வது காரணம். 3வது காரணம் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் கோவப்படுவீங்க. உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன ஜாதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர் தேவைப்பட்டு டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்? வள்ளுவன் தான் சொன்னான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக கருதுகிறவனுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது. என் கோவை மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதான் சொன்ன அறிவர்ந்த பெருமக்கள். அறிவு அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, சார் நீங்கள் எல்லாம் சிரிங்கன்னு சொல்கிறீங்க சார், ஒவ்வொரு நாளில் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் வாத்தியாராக இருக்கேன், அதுவும் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்கூல் தொடங்குச்சுல்ல, ரொம்ப நாள் கேப் விட்டு போச்சு. பையனுக்கு ஸ்கூலுன்னா என்ன, டீச்சர்னா என்ன எல்லாம் மறந்து போச்சு. இங்கே HM என்னை கூப்பிட்டு, அருள் பிரகாஷ் நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, எல்லா பையனுக்கும் ஃபோன் பண்ணி ஸ்கூல் தொடங்க போகுதுன்னு சொல்லுங்க. எங்கள் ஸ்கூல் எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான படிக்கிற பசங்க, ரொம்ப ஏழ்மைனா வீட்டு வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, கார்ப்பரேஷனில் இவங்க பசங்க தான். ஹையஸ்ட் போஸ்ட்டில் படிக்கிறவன்னா போலீஸ் 8 பையனாக இருப்பான். வேறு எவனும் எங்கள் ஸ்கூலில் கிடையாது. அது ஒரு நான் அந்த ஸ்கூல்லையே படித்து அந்த ஸ்கூல்லையே வாத்தியாராக இருக்கேன். அதனால் நான் திருப்பி சொல்ல, ஒவ்வொரு நாள் வகுப்பறைக்குள்ளே போகும்போதும் 40 மாணவர்களுக்கு முன்னால் இருக்கிற எண்ணத்தோடு நான் போவதில்லை, நாளைய சமுதாயத்திற்கு முன்னால் இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு தான் நான் போகிறேன். அப்போது நான் எங்கள் HM கூப்பிட்டு, எல்லார் பையனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், நாளிலேருந்து ஸ்கூல் தொடங்கும்போது வர சொல்லுங்கள் சார். ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன், டே நாளிலேருந்து ஸ்கூலா சார், ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன் சார், 10ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் வரேன் சார், உனக்கு கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தரேன் சார்ன்றான். அதான் அவன் 10 நாள் கழிச்சு வரப்போகிறதுக்கு எனக்கு ஸ்வீட் பாக்ஸ். இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறான், சார் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் சார், கல்யாணம் முடிஞ்சோடனே ஸ்கூலுக்கு போய்க்கலான்னு எங்கள் அம்மா சொல்லிடுச்சு சார்ன்ட்டான். இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறான், அவன் எடுக்கல, அவங்க அம்மா எடுத்துச்சு. இந்த மாதிரிம்மா அவங்க பையனுக்கு ஸ்கூல் தொடங்குதுமா, நாள்லேருந்து கொஞ்சம் அனுப்பி வைமா. அந்த அம்மா சொல்லுது, ஸ்கூலா சார், கவலைப்படாது அனுப்பி வைக்கிறேன், வீட்டில் ரொம்ப முக்கியமான வேலைலாங்குது, அனுப்பி வைக்கிறேன் கவலைப்படாது. அது இன்னும் ஏன் சந்தோஷத்துக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி. கடைசியாக ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணேன், அன்றைக்கி தான் நான் வாத்தியார் வேலைக்கு வந்ததே ரொம்ப வருத்தப்பட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவன் ரொம்ப இர்ரெகுலர் பாய். ஹலோ சார், என்ன சார் விஷயம்? நாளிலேருந்து ஸ்கூல் தான். ஸ்கூலா சார், அந்த ஸ்கூலுக்கு இன்னும் போயினுக்கிறீங்களா சார் நீங்கள்? அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? நாங்கள்லாம் வேறு வேலையை பார்க்க போயிட்டோம், நீ ஒருத்தன் தான் இன்னும் அந்த ஸ்கூலுக்கு போயினுக்கிறேன்றான். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சிரிப்பு எப்போ தெரியுமா வரும்? ஒரு அப்பா நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு மிகச்சிறந்த உலக செய்திகள், உலக இலக்கியங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு அப்பாவும் பையனும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்டான், அப்பா நானும் சிரிக்கிறேன் நீயும் சிரிக்கிறேன், என் சிரிப்புக்கும் உன் சிரிப்புக்கு என்னப்பா வித்தியாசம்? த ஃபாதர் ரிப்ளைடு, அந்த அப்பா சொன்னாராம், நீ மகிழ்ச்சினால் சிரிக்கிற,
நீ மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து நான் சிரிக்கிறேன். 2 சிரிப்பு இருக்கு இல்லையா? 2 சிரிப்பு யார் நமக்கு சொந்தமானவங்க. இப்போது நம்ம உலகத்திலே நீங்கள் அதிகபட்ச சந்தோஷமாக இருந்த நேரம் எப்போ தெரியுமா? நீங்கள் வீடு வாங்கினப்போ இல்லை, உங்களுக்கு வேலை கிடைச்சப்போ இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ. எப்போ தெரியுமா நீங்கள் அதிகபட்ச சந்தோஷத்தில் இருப்பீங்க? நீங்கள் ஆஃபீஸில் பிஸியாக வேலை செஞ்சிருக்கும் போது 1 மணிக்கு உங்கள் ஒய்ஃப் ஃபோன், ஏங்க சாப்பிட்டீங்களா? கேட்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். ஃபோன் பண்ணி, ஏங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? ஏங்க டைமுக்கு சாப்பிட்டு, நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லாங்கன்னு வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன பொருள் தெரியுமா? உளவியல் சொல்லுது, நான் சொல்ல. எனக்காக இன்னொரு ஜீவன் அக்கறைப்படுகிறது என்று நினைக்கிற பொழுதெல்லாம் என் மனம் உச்சபட்ச சந்தோஷத்தை அடையும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தானே வாழ்க்கை. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தானே வாழ்க்கை. இந்த லயன்ஸ் கிளப்பில் ஒரு நாள் ஃபேமிலி மீட் வாங்க சார், பேச வாங்கன்னு கூப்பிட்டான். நான் நினச்சேன் நிறைய ஃபேமிலி வந்து அங்கே மீட் பண்ணும் போலதுன்னு. ஒரே ஃபேமிலி இருக்கிறவனே அங்கே வந்தால் மீட் பண்ணுவானா? அதான் ஃபேமிலி மீட்டான். அவ்வளோ பிஸியாகிறான் எல்லாம். இல்லை அப்படி தானே ஆகிப்போச்சு உலகம். அப்பா அம்மா பிள்ளைங்க ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் 90% குறைந்து விட்டது. அதுதான் உலகத்தின் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். நான் வாத்தியார், எங்கே பேசினாலும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன்ல. உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வீட்லேயும் அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தால், சார் பிஸி சார், எங்கள் சூழல் அப்படி, எங்கள் சுச்சுவேஷன் அப்படி, எங்கள் ஆஃபீஸ் டைமிங் அப்படி, ஆஃபீஸுடைய டிஸ்டன்ஸ் அப்படி, நாங்கள் ஒவ்வொருத்தர் வந்துட்டு சேர நேரம் போகிற சேர நேரம் வேறு சொன்னாலும் வாரத்தில் ஒரு முறையாவது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுங்கிற பழக்கத்தை இன்றைக்கி சத்தியம் பண்ணிட்டு போங்க. அது வாழ்வின் சூட்சமம். ஏன்னா சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம மனசு சுத்தமாக இருக்கும். நிறைய விஷயத்தில் ஷேர் பண்ணுவோம். அது உண்மை, அது உளவியல் உண்மை. ஆனால் இது அன்றைக்கி அதுக்கான நேரம் இல்லை. அப்பா அம்மாவுடைய கருத்து வேறுபாடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை. ஏன்டா கல்யாணம் ஆகலைன்னா, எங்கள் அம்மாவால் தான் கல்யாணம் ஆகலைன்னா. உங்கள் அம்மா என்னடா பண்ணுறாங்கன்னா, அவங்கள மாதிரியே பொண்ணு கேட்குறாங்கன்னா. நான் சொன்னேன், இது ரொம்ப ஈஸி. அடுத்தது முறை நீ அந்த அட்ரஸை வாங்கிடு, முன்கூட்டியே அந்த பொண்ணு வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதே கலரில் பட்டு புடவை கட்ட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அதே டிஃபனை செய்ய சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதே பாட்டை பாட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு எப்படி நடந்தால் அதெல்லாம் நீ இன்ஃபர்மேஷன் முன்னாலே கொடுத்துட்றான்னு. அதே மாதிரி கொடுத்துட்டான். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன். வர மாதம் நிச்சயம், அடுத்த மாதம் கல்யாணம்னா. சரி ஓகே, வாழ்த்துக்கள். 3 மாதம் ஆளையே காணோம். ஒரு நாள் வேலை பார்த்து, என்னடா கல்யாணத்துக்கு எனக்கு சொல்லவே இல்லைண்ணா. அடப்போங்கன்னா கல்யாணமே நடக்கலைண்ணா. என்ன ஏன்டான்னு, எல்லாம் எங்கள் அம்மா இருந்தவொடனே எங்கள் அப்பா வானான்ட்டாருன்னுட்டான். அவர் பிரச்சனை அவருக்கு. 25 வருஷமாக இதோட கொடுத்துட்டா, அதே மாதிரி ஒரு ஐட்டத்தை கொண்டு அவன் இருக்கணும்னா அவர் வேணான்ட்டான். எப்படி சந்தோஷம் வரும் சொல்லுங்கள்? அப்போது நீங்கள் என்ன சொல்லுங்க தெரியுமா? ஒன்று புரிஞ்சுங்க, சந்தோஷமாக இருக்கலாம், சிரிக்கலாம். வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ்? அதான் முக்கியம். ஒரு பேச்சில் அதான் முக்கியம். அருள் பிரகாஷோ வேறு யாரை பேசுகிறோன்றனா, உங்களை மகிழ்விப்பதற்காக இடையிடையே சொல்லுகிற செய்திகள் அல்ல இந்த பேச்சின் மையம். அந்த பேச்சின் முடிவில் எதை கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துகிறோமே, அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. அதுதான் டேக் ஹோம். இங்கே இந்த ஜோக் இங்கே மறந்துடும். வீட்டில் போய், ஆமாம் அவர் சொன்னார்ல, அது கரெக்டு தான், அது நியாயம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. அங்கே தான் நான் ஜெயிக்கிறேன், இந்த அமைப்பு ஜெயிக்குது. அதுதான் என்னுடைய நோக்கம். பேசு, சந்தோஷமாக பேசணும். அப்போது ரைட், இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் உலகம் இப்படி கலாம்டான்ட்டு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுற, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வாழ்கிற வாழ்க்கை அப்படி அல்ல. ஆரிஜினில் எங்கே பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டி அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரே குட்டி சொல்லக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி, அவன் எலக்ட்ரிக் குட்டின்னா. உங்கள் அப்பா கூட்டின்னு வாடான்ட்டார். நமக்கு தெரிஞ்ச ஒரே மருந்தா தானே. அப்பா, சார் உங்கள் பையன் பாருங்கள் சார், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். அவ்வளோதான் அவனுக்கு கெப்பா குட்டி. பிரச்சனை அங்கேயே இருக்குது. ஒன்றை நம்மளால் முடிஞ்சது நேராக ஹெட்மாஸ்டர் கூட்டணும். சார் இந்த பையனை இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து மாற்றிடலாம். ஏன்? பையனுக்கு எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான், அப்போ கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டின்றான். உடனே ஹெட்மாஸ்டர், இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாத, கம்முன்னு போன்ட்டான் அவன். ஆரிஜின் கரெக்ஷன் சொன்னல, இதான் நம்ம இன்னைக்கு இல்லை, இது மரபணுலேருந்து திருத்தப்பட வேண்டியது. நான் சொன்னேன்,
நம் முன்னோர்கள்லாம் ஏன் சார் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, ஏன் வாழ்ந்தாங்க? இப்போ யோசித்து பாருங்கள். ரைட், இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுகிறது இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்படியே வாங்க, இப்போ திருப்பி இப்படி நம்ம முன்னோர் பக்கம் போவோம். நம்ம முன்னோர்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. என்ன தெரியுமா? ஒன்று, இங்கே உட்காந்துருக்கிற எல்லா பெரியவங்க, யங்ஸ்டர்ஸை தவிர பெரியவங்க எல்லாருக்கும் 3 கதை கரெக்டாக தெரியும். நம்ம முன்னோர்கள் 3 விஷயம் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். ஒன்று, உண்மையாக இருக்கணும். 2வது, ஒற்றுமையாக இருக்கணும். 3வது, தாழ்மையாக தன்னடக்கத்தோடு இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட. ஜென்யூனிட்டி, ஃபெலோஷிப், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. இது 3 தான் நம்ம முன்னோர்கள் இருப்பார். இது 3க்கு தான் 3 கதை சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த 3 கதையை அடிச்சுக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் உலகத்தில் கதை கிடையாது. உண்மையாக இருக்கிறதுக்கு சொன்ன கதை தான் காக்கா பாட்டி வடை கதை. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சொன்ன கதை தான் 4 எருது 1 சிங்கம் கதை. ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆடிடாதுன்னு சொன்னது தான் முயல் ஆமை கதை. இந்த 3 தவிர வேறு கதை இருக்கா அந்த நாட்டில்? இதை 3 அடிச்சுக்க வேறு கதை இருக்கா? இது 3 இருந்தால் போதும். நம்மால் இந்த 3 கதையவே நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையே. இன்றைக்கி பையன் வாத்தியாராக இருக்கிறனால தெரியும். இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார். டே, ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சுடா, காக்கா வடையை திருடின்னு போயிடுச்சுடா, மரத்து மேலே உட்காந்துச்சுடா, நிறைய பார்த்துச்சுடா, உன்னை ஒரு பாட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சுடா, பாட்டு பாடி வடை கீழே வந்துச்சுடா, நிறைய எடுத்துன்னு போயிடுச்சுடா. இந்த கதையை ஏன் வச்சுக்கிறோம் நம்ம? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? நாம் ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறோம். இதான மாரல். இதுக்கு தான் வச்சுருக்கோம். இந்த கதையை சொன்ன பையன் கேட்குறான், கதைலாம் நல்லாகுது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க? காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதா? ஒன்றும் ஆதியா, நோ நோ நோ, சிலபஸில் போட்டுக்குது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு தான் போட்டுக்குது, எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சார் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? காக்காக்கு திருடுன்னா எப்படி தெரியும்? எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. நோ, திருட்டுனா என்னான்னு வாத்தியார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ திருட்டுன்னா என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அவங்க பொருளை எடுத்தால் அதுக்கு என்ன பேர்? திருட்டுன்னு பேர். இந்த பாட்டி வடையை இந்த காக்கா பாட்டிக்கிட்ட கேட்காம பாட்டி கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது பாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இது எடுத்துன்னு போச்சு. அதனால் இது என்னது? திருட்டுன்ட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக உட்காந்துட்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேறு பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுனார். பையன் சொன்னான், பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இது எடுத்துக்கோன்னு. பசுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் எடுக்கிறீங்க, இது திருட்டு இல்லையா? காக்கா எடுத்தால் மட்டும் திருட்டா? பசுவிடமிருந்து பால் திருடுகிறோம் தானே சொல்லணும். வாத்தியார் அன்னைக்கு வேல்யூரேஷன் பண்ணியிருப்பார்ல. இப்போ இதை நான் நகைச்சுவைக்காக சொல்ல, இந்த திங்கிங் இன்னைய ஜெனரேஷனுக்கு இருக்குது. இதை தப்புன்னு சொல்லக்கூடாது. நாம் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோதான் நம்ம லெவல். வாத்தியார் சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க. ஆனால் பையன் இப்படி யோசிக்கிறான். எப்படி சார் சொல்கிறீங்க இதை? பசு காக்கா எடுத்தது திருட்டுன்னா பசுகிட்ட இருந்து நாம் எடுக்கிறதும் திருட்டு தானே. அப்போ பசு பால் தருகிறதுன்னு சொல்லக்கூடாது, பசுவிடமிருந்து பால் அப்படி தானே சொல்லணும். அப்போ அவனோட திங்கிங் ரைட்டில் யோசித்து பாருங்க. அப்போ இந்த வளர்ச்சியை, இந்த முதிர்ச்சியை, இந்த மெச்சூரிட்டியை, இந்த புதிய சிந்தனையை சவாலாக ஏற்றுக்கொண்டு சந்திக்கிற ஆசிரியராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், இலக்கியவாதியாக இருந்தாலும் ஜெயித்து விடுவான். இதான் ஃபார்முலா. ஐயோ கடவுளே முருகா, என்னெல்லாம் தான் சொல்லி கத்தணும், எங்களை கொண்டு நீங்கள் வச்சிருக்கேன்னு சொன்னான். அவன் சொன்னான், ஒரே நேரத்தில் உங்கள் அத்தனை பேரும் என்னை கூப்பிட வச்சதுக்கு அவன் தான் காரணம். அதனால் அவனை நம்பட்டும். இப்போ ஒரே நேரத்தில் இத்தனை பேரை மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிறத விட தனபால் சாரும் அவரை சார்ந்த அமைப்பினர்களும் எடுத்திருக்கிற இந்த 5வது முயற்சி, அது இன்னும் 500 ஆண்டுகளை கடந்து 500 நிகழ்ச்சியாக போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் என்னை கூப்பிட்டாருங்க சில 3 விஷயத்தினால சொல்கிறார். 1, அவங்களுடைய கண்டினியூஸ் எஃபர்ட். என்கிட்ட தேதி வாங்கிட்டு இது வரைக்கும் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசின ஒரே ஆர்கனைசர் இவராக தான் இருப்பார். ஏறிட்டிங்களா, இறங்கிட்டிங்களா, டிக்கெட் உட்காந்துட்டிங்களா, டீ சாப்பிட்டீங்களா, டிக்கெட் டிடிஆர் வந்துட்டாரா, டிக்கெட் காமிச்சிட்டிங்களா. அப்போது ஒரு அந்த கண்டினியூஸ் எஃபெக்ட். ஸோ அந்த இன்வால்மெண்ட் இருக்குது. அதனால் இவங்க ஜெயிச்சிருவாங்க. 2வது, இவங்களுடைய நோக்கம் வரணும். முன்னால் அவங்க நான் வரவேற்பு, இவர் தான் செயலர், அவங்க யாரும் ஒன்றும் இல்லை, கடகனா 2 பேரை கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க டயஸை முழுக்க ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த அர்ப்பணிப்பு. நான் இன்னைக்கு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் நினைக்காதுங்க. இந்த 3-4 விஷயங்களை ஸ்டிக் ஆன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக 500வது நிகழ்ச்சி இது நடக்கும். அடுத்த என்ன தெரியுமா?
இந்த ஆடியன்ஸுக்காக அவங்க கொடுக்கணுங்கிற ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர்கிட்ட அவங்க வாங்குற தலைப்பு, சார் எப்படியா அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் சார் அவங்க. ஏன்னா இன்றைக்கி பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சொசைட்டி ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டியாக ஆகிப்போச்சு இல்லையா? நான் விரும்பலைனாலும் என் பக்கத்தில் பல ஒன்றும். ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரும் டிவி சீரியல் பார்ப்பீங்கள்ல, எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருங்க. எல்லோரும் சில பேர் சொல்கிறாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னா. உரமா சொல்லிட்டு அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன். ஏன் அவளுக்கு என்ன கெதி ஆகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ எல்லோரும் சீரியல் பார்ப்போம். இதில் ஒன்று நம்மளை மீறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விட்ட ஒரு விஞ்ஞானம். இப்போ இந்த சீரியல்லாம் நீங்கள் நிறைய சீரியல் பார்க்குறீங்க. நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிவிடுங்க. மேடையில் கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சார் நீ சொன்ன 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரவே இல்லை சார், நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா உங்களை மேடையில் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சரியா? சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி அவனும் குழந்தைய படுத்துச்சு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போது நாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் சீரியல் பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம வீட்டை விட நிறைய பிரச்சனைங்குது. இப்போ இன்னொரு கூத்து பண்ணுறான் அந்த சீரியலில், இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சங்கமம் அப்படின்னு காட்டுறான். இந்த சீரியலை பார்த்து நம்ம குடும்பம்லாம் பிரிஞ்சு கிடக்குது. நம்மளெல்லாம் பிரித்து விட்டுட்டு அவன் 2 குடும்பமும் சங்கமமா கப்போர். இது யோசித்து பாருங்க ஒரு விஷயம். நான் எதுக்கு தெரியுமா, நான் என்னுடைய எம்ஃபில் தீசிஸ் என்ன தெரியுமா, தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் பெண் கதாபாத்திரங்கள் ஒரு பார்வை. இதுதான் என் எம்ஃபில் தீசிஸோட தலைப்பு. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு டீட்டெயிலாக தெரியும். எவ்வளோது ஒருத்தி அழுதுனே இருக்கிறா சீரியலில் இல்லை, அவள் அங்கே அழுவுறா, நம்ம வீட்டில் உட்காந்து அதை பார்த்து நீங்கள் உட்காந்து அது அழுவுது. நான் கேட்குறேன், அவள் தான் அழுவுறா, நீ ஏன் அழுவுறான்னா, அவள் ஏன் அழுவுறான்னு தெரியல, அதனால் நான் அழுவுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அதில் நடிக்கிற பிள்ளைய கேட்டேன், ஏமா 3 வருஷமாக அழுவுறேன், ஏமா அழுவுறேன்னா, ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியாது சார், டைரக்டர் அழு சொல்கிறாரு, நான் அழுவுறேன்னு. ஒரு நாள் அந்த டைரக்டர் கேட்டேன், ஏன்டா 3 வருஷமாக ஒரு பொம்பளை பிள்ளைய அழுவிக்கிறேன், இது உனக்கே நியாயமாக தானே? சஸ்பென்ஸ். அவள் ஏன் அழுவுறான்னு தெரிஞ்சால் சீரியல் முடிஞ்சிடும்ன்றான். எப்படா சீரியல் முடியணும்னா, அவன் ஏன் அழுவுறான்னு எனக்கு தெரிஞ்சால் முடிஞ்சிடும்ன்றான். இப்படியே அழ வச்சு ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்குன்னே ஒரு ஊடகம் வந்து போச்சு. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் ஐயா சொன்னார்ல, இந்த பேச்சு எப்படி வந்துச்சு? புத்தகம், தொடர்ந்த புத்தக வாசிப்பு குறைஞ்சி போச்சு. எதுக்கு புத்தகம் வாசிக்கணுமோ அதுக்கு வாசிக்க மாட்டான், எதை நாமளாக செய்யணுமோ அதுக்கு புத்தகம் வாசிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்தா வளர்த்தாங்க, விற்கிறான் சார். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறான்றான். எங்கே கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க நம்மளை. இப்போ இந்த நிகழ்வினுடைய ஒரு அழகு, இது கடவுளால் அமைக்கப்பட்ட பாருங்க. ஒரு நல்ல ஒரு புத்தக பதிப்பாளர், ஒரு புத்தக எழுத்தாளர், இவங்க 2 பேரும் உட்கார்ற எனக்கு ஒரே தகுதி, நான் தொடர்ந்து புத்தக வாசிப்பாளர், அவ்வளோதான். இது தெய்வாதீனமாக அமைஞ்ச ஒரு கோஇன்சிடென்ஷன். அப்போ புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது, புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா சொல் இருக்கு பார்த்தீங்களா. இப்போது நான் பேசுகிற எல்லா விஷயமும் சாதாரணமானது தான் இல்லையா, சாதாரணமானது தான். ஆனால் இந்த சொல்லை நீங்கள் ரசிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள்லாம் பேச்சாளர் இல்லைன்னு நினைக்காதீங்க. பேச தெரிஞ்ச எல்லோரும் பேச்சாளர் தான். ஆனால் பேச்சை ஆள தெரிந்த போதுதான் மேடைக்கு வருகிறோம். நம்ம சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுக்கல, மைக்கு முன்னால் பேசுகிற சொல்லு, அருள் பிரகாஷ் சொல்லுக்கல, அடுத்த மாதம் வர போகிற ராமலிங்க சொல்லுக்கல, போன மாதம் வந்துட்டு போன மோகன சுந்தர சொல்லுக்கல. உங்கள் சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதான் இந்த பேச்சினுடைய சாரம். நகைச்சுவை எங்கே வரும் என்று சொன்னால், எந்த நகைச்சுவை ஒரு மனிதனுக்கு மருந்து கொடுக்கும் என்று சொன்னால், எந்த நகைச்சியால் வாழ்வின் எல்லா காயங்களுக்கும் ஒத்தடம் கொடுக்கப்படும் என்று சொன்னால், சமூகத்தின் எல்லா அழுத்தங்களிலிருந்தும் என்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை எந்த நகைச்சுவை கொடுக்கும் என்று சொன்னால், எனக்குள் இருக்கிற சொல்லின் ஆற்றலை நான் உணர்ந்து கொள்ளும் போதுதான். அப்படியா, எங்க சொல்லுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கா? இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு டீ கடைக்காரன் டெய்லி காலையில் 5 மணிக்கு அந்த கடையை திறப்பான். அவன் கடையை திறப்பான். அவன் திறக்கும்போது ஒரு சாமியார் அந்த பக்கம் கடந்து போவார், ஒரு துறவி. உடனே இவன் என்ன பண்ணுவான், ஒரு டீ போட்டு அவர் கொடுப்பான். காசுலாம் வாங்க மாட்டான், சென்டிமெண்ட்டாக
ஒரு சாமியாருக்கு ஒரு டீ போட்டு அவர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். இவ்வளோதான். இவனும் எதுவும் பேச மாட்டான், சாமியாரும் எதுவும் பேச மாட்டார். 5 வருஷமாக நடக்குது. சென்டிமெண்ட். ஃபஸ்ட்டு டீ சாமியாருக்கு. இவன் கரெக்டாக இவன் கடையை திறந்து டீ போடும்போது அவர் கிராஸ் பண்ணுவார், டீயை கொடுப்பான், குடிச்சிட்டு போயிடுவார். அதே மாதிரி ஒரு நாள் கடையை திறந்தா அவர் வந்தார். அப்படி டீ போட்டு கொடுக்கலான்றதுல ஒரு ரவுடி வந்துட்டான். ஏய், அந்த ஊர் ரவுடி, எனக்கு ஒரு டீ போடுன்னா. முதல் டீ சாமியாருக்கு, அப்புறம் போடுறேன். ஏய், நான் அவசரமாக போனேன், எனக்கு முதல் டீ போடு. 5 வருஷமாக கொடுத்துனுக்குறோம். அவருக்கு முதல் டீ, அப்புறம் தான் உனக்கு. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடு. பா கொஞ்சம் சொல்லுப்பா, இது அவருக்கு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுப்பா, 2வது டீ உனக்கு. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடணுன்னு அந்த சாமியாரில் அப்படின்ட்டார். என்னென்னா அவனுக்கே டீயை கொடுத்துருன்னு அர்த்தம். ஒன்றும் பேசலை. உடனே அவன் டீயை போட்டு அவர் கொடுத்தான். இவன் வாங்கி குடிச்சிட்டு அப்படி போனான். ஒரு லாரி அடிச்சு செத்து போயிட்டான். லாரி அடிச்சு செத்து போயிட்டான். ஒன்று டீ கடைக்காரன் அந்த சாமியார் தான் சபிச்சிட்டான்னு. சாமி, என்ன சாமி இப்படி பண்ணிட்டேன்னா? அந்த சாமியார் சொன்னான், நான் ஒன்றும் சொல்லியே, வந்தலேருந்து அவன் தான் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் போயிட்டான். நீ உச்சரிக்கிற சொல்லுக்கான பவரை நீ புரிஞ்சுக்கிட்டன்னா சொல்ல சரியாக உச்சரிக்க நம்ம ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் ஏன் பேச வேண்டியிருக்கு? ஒன்றும் நம்ம ஊரில் ஒழுங்காக அது நடக்க மாட்டேன். ஒன்றும் வேணாம் சார். நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா? அந்த காலத்தில் உங்களுக்கு தான் தெரியும், பெரியவங்களுக்குலாம். யாராவது நம்ம கல்யாண நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாங்கன்னா, எவன் நோட்டீஸ் வச்சு கொடுத்தானோ அவன் மண்டபத்து வாசலில் நிற்பான். வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவான். இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான். வந்தா வாங்க, வெரைட்டி போங்க. இல்லை, பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் கட்டுப்பிடிச்சிடும். பன்னீர் தெளிக்குது. எங்கள் ஊருக்கார ஒருத்தர் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டு தொப்பக்கட்டையாக வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்ற ஃபேனு நினச்சி போய் நின்று அது பன்னீர் தெளிச்சிடுச்சு எல்லாத்தையும். சோறும் இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல. இல்லை, அது பேர் என்ன? என்னது? என்ன பஃபே? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். தட்டை தூக்கின்னு சோறு வாங்கினா அது பிச்சை எடுக்கிறது தானே? சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்றுறாங்க, போய் எல்லாம் தட்டை தூக்கினே இருக்கிறான். ராத்திரியில் எடுக்கிறதுனால பிச்சைன்னு வேணால் வச்சுக்கலாம். இல்லை, உட்கார வச்சு சோறு போட்டாலும் அதில் நிறைய இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். சார் நின்னாலும் பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொருத்தவனை ஃபோன் பண்ணான், முடிச்சிட்டாரு முடி போகிறார், வா வா வாண்ணா. நம்ம எப்படி சாப்பிட்றது? இந்த கேட்ரிங் கார்ட்டை விட்றாங்களா, அவன் பண்ணுற அக்கப்போர் பார்த்துருக்கீங்களா? ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவான், விட்டு அப்படி கிழிச்சிருவான். ஒரு கல்யாணத்துக்கு நெச்சம் போலவே போயிருக்கிறேன். அப்படி பேப்பரை உருட்டி இலை போட்டு நல்லா சாப்பிட்டு 2 சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் அப்படியே இழுத்துடுச்சு. இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா? இனிமேல் யாராவது கல்யாணத்தில் சாப்பிடுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, எதுவும் எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இந்த விஞ்ஞான உலகத்தில் அப்படியே மாறி 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 வந்துருச்சு. நம்ம வாழை இலையில சாப்பிட்றோம், அந்த வாழை இலையை கழுவே தேவையில்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இலை போட்டு அதை கழுவாமல் சாப்பிட்றான், வாழை இலையில் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவுறான். எப்படி மாறிட்டோம் பாருங்க நம்ம எல்லாத்துக்கும். சார் ஒன்றும் இல்லை சார், லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை இருந்துச்சு. அந்த லஞ்சத்துக்கு இப்போ டிசைனாக பேர் வைக்கிறான். இப்போ லஞ்சத்துக்கு என்ன தெரியும் பேர் வச்சுக்கிறோம்? கொஞ்ச நாள் முன்னால் சம்திங்னா ஸ்டைலாக லஞ்சம்னு சொன்னால சம்திங், அதுக்கப்புறம் மாமூல்னா தொடர்ந்து கொடுக்கறனால அது மாமூல்னா. இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற புத்தால்தனம். இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? என்ன தெரியுமா? இப்போல்லாம் லஞ்சம் கிடையாது, மாமூல் கிடையாது, சம்திங் கிடையாது. சார் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். இது ஃபார்மாலிட்டிஸ். எதுக்கு? லஞ்சத்துக்கு பேர் இப்போ ஃபார்மாலிட்டிஸ். ஃபார்மாலிட்டிங்கிற சொல்ல நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம குடும்பங்களில் நல்லது கெட்டது நடந்தால், சார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, செய்முறைன்னுவோம். அதுக்கு தான் ஃபார்மாலிட்டிஸ்னு பேர், செய்முறை. முறை தவறி செய்கிற காரியத்துக்கு செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்கள் நம்ம ஆள். எவ்வளோ புத்தால்தனம் வந்து போச்சு. அப்போ ஒரு சமூகத்தில் மன இறுக்கங்களை உடைக்கிற முதல்ல சரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு. இப்போ இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் வந்துட்டு, நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. எல்லோரும் நீங்கள் தலையில் பூ வைப்பீங்கல்ல, ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாமையே இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. இதில் ஆண்கள் யோசிக்கிறாங்க, இது தெரியாமல் நம்ம வாங்கி வேற கொடுத்துக்கிறோம். ஏன் வைக்கிறீங்க? வாசனைக்கு, அழகுக்கு, சுமங்கலிக்கு, மங்களகரத்துக்கு, நிறைய ரீசன்ஸ், எல்லாமே ரைட். ஆனால் ஒரு குறிப்பு இருக்குது, என்ன தெரியுமா? பூ வைக்கிற பழக்கம் தமிழ் பெண்கள்கிட்ட எப்படி வந்துச்சு, இல்லை எப்படி அதை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நமக்கு பசிக்குதுன்னா வயிறு சூடாயிடும்.
ஆசை அல்லது காமம் வரும்போது உடம்பு சூடாயிடும், கோபம் வரும்போது மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ் இல்லையா? அதனால தான் கோபக்காரனை கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்ப்பா சொல்லுவாங்கல்ல. நம்மளே சொல்லுவோம்ல, கோவம் மண்டை காயுது, மரியாதை போயிடு அப்படின்றோம். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது. அதான் சிலது கோவம் வந்தோன்னா பூவை பிச்சு எரியுது, பார்த்தீங்களா? மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அதில் நான்.